பார்க்க போறோம். திருச்சியிலிருந்து வெறும் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் இந்த ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கம் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி தீவுன்னு கூட சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா காவிரி நதிகள் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீரங்கத்துக்கு 2 சைட்லயும் பாயுது. அந்த காவிரி நதிகளுக்கு ஒரு நடுவுல இருக்க ஒரு குட்டி நகரம் தான் இந்த ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்துக்கு எப்படி போறதுன்னு பாத்தீங்கன்னா சொந்தமா பைக் இல்லைன்னா கார் இருந்துச்சுன்னா நீங்க அதுலயும் போய்க்கலாம். அப்படியும் இல்லைன்னா திருச்சியிலிருந்து ஏராளமான பஸ் வசதி இருக்கு இந்த ஸ்ரீரங்கத்துக்கு, நீங்க அதுல போய்க்கலாம். இந்த ரங்கநாத சுவாமி கோவில் பாத்தீங்கன்னா 108 வைணவ திருத்தலங்கள்ல முதல் திருத்தலம் ஆகும். இந்த ஸ்ரீரங்கம் பாத்தீங்கன்னா 600 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. அந்த 600 ஏக்கர் பரப்பளவுல 156 ஏக்கர் பரப்பளவை கொண்டது இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். இந்தியாவோட மிகப்பெரிய கோவில்கள்ல இந்த ஸ்ரீரங்கம் கோயிலும் ஒண்ணு. இந்த கோவிலுக்கு நுழைவாயில்னு பாத்தீங்கன்னா 4 திசையிலும் வாயில் இருக்கு. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 21 கோபுரங்கள் இருக்கு. அதுல மிகவும் பெரிய கோபுரம்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ராஜ கோபுரம் தான். இந்த கோபுரத்துக்கு மேலே ஏறி பார்த்தா இலங்கையவே பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இந்த கோபுரம் பாத்தீங்கன்னா 236 அடி உயரம் கொண்டது. தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய கோபுரம்னா அது இந்த கோபுரம் தான். இந்த